அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு செய்ய போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் பச்சடி. அன்னாச்சி பழத்தை வச்சு ஒரு அருமையான அறுசுவை கொண்ட பச்சடி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ஒரு கேரளா ஸ்பெஷல் ரெசிபி. கேரளாவில் எந்த சுப நிகழ்ச்சி இருந்தாலும் அந்த சுப நிகழ்ச்சிகளில் இந்த பைனாப்பிள் பச்சடி கண்டிப்பாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள இதை செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சுவையும் இனிப்பு, புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, இந்த 6 சுவையும் அப்படியே இருக்கும். வாங்க இந்த அருமையான அறுசுவை கொண்ட பைனாப்பிள் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம அன்னாச்சி பழத்தை கட் பண்ண போகிறோம். பழம் எது கட் பண்ணாலும் கத்தியை முதல்ல ஷார்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த பழத்தில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் வெளியே போயிட்டு வேஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம ஒரு பெரிய அன்னாச்சி பழம் அதை பாதியாக கட் பண்ணி ஒரு பாதியில் தான் இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 400 கிராம் இருக்கும். தோல்லாம் எடுத்தோன்னா ஒரு 300 கிராம் நல்ல பழம் வரும். தோலை நல்லா சீவிக்கணும். தோலை சீவிட்டு இப்போ நீங்கள் உள்ள அந்த புளியாக இருக்கு பாருங்க, அதுலேயும் சக்கை இருக்கும். ஸோ இப்படியே நீங்கள் கட் பண்ணி நம்ம சமைச்சோம் அப்படின்னா அந்த சக்கை சாப்பிடும் போது நிறைய டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அந்த புள்ளியாக உள்ளே இருக்கிற அந்த சக்கையும் எடுத்துடணும். அப்போது வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு அந்த டாட்டாக இருக்கு பாருங்க, அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, கத்தி ஷார்ப்பாக இருக்கிறதுனால அன்னாச்சி பழத்துலேருந்து கொஞ்சம் கூட ஜூஸ் வெளியவே வரல பாருங்க. அதனால தான் பழம் எப்போ கட் பண்ணாலும் நீங்கள் தக்காளி கட் பண்ணால் கூட நல்ல ஷார்ப்பான கத்தியில் கட் பண்ணுங்க. இது மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிங்க. ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு 300லேருந்து 350 கிராம் வரும். இதுலேருந்து ஒரு கால்வாசி பழத்தை ஒரு சின்ன கப்பில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம அரைக்க போகிறோம். ஸோ மீதி இருக்கிற பழத்தை நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சம் போல் ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு 150 ml தண்ணி, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் போல் சர்க்கரை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். நல்லா வேக வைக்கிறதுனா ஒரு 75% வெந்ததுன்னா போதும். இந்த வேகிற நேரத்தில் நம்ம 3 பச்சை மிளகா, ஒரு அரை கப்பு துருவின தேங்காய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல அன்னாச்சி பழம், அதை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், அன்னாச்சி பழம் வெந்துன்னு இருக்குது. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் வேகணும். திரும்ப மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டோடு சேர்ந்து இந்த அன்னாச்சி பழம் ஒரு 5 நிமிஷம் வேகணும். இந்த பேஸ்ட்டில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனோட பச்சை வாசனை போகணும், தேங்காய் எல்லாமே வேகணும் இல்லையா, அதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம். ஸோ திரும்ப மூடி வச்சிடலாம், வேகட்டும். வேகிற நேரத்தில் ஒரு 75 ml நல்ல கெட்டி தயிர் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். திரியாக இல்லாத மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும், திரியாக ஆகாது. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா 5 நிமிஷம் ஆச்சு, நல்லா வெந்துடுச்சு. அந்த மசாலா, அன்னாச்சி பழம் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்ம உப்பு போடல. கடைசியாக ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சம் போல் உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல தயிர், அந்த தயிரை இதில் சேர்க்கணும். இந்த தயிரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் தான் வேகணும். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த 2 நிமிஷம் வேகணும்ல, அந்த 2 நிமிஷத்தில் நம்ம இந்த பச்சடிக்கு தேவையான தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 2 இல்லைன்னா 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு காஞ்சதுக்கப்புறம் நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்து வர்ற நேரத்தில் ஒரு 6-7 மிளகாய், அந்த தாளிப்பில் போட்டு அந்த மிளகாவை நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ கடுகு நல்லா பொடிஞ்சு
சவுண்ட் அப்படியே நல்லா குறையிற நேரத்தில் நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை போட்டு கருவேப்பிலை லேசாக ஃப்ரை பண்ணுங்கள். சவுண்டு அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே எடுத்து இப்போ கொதிச்சுன்னு இருக்கிற பச்சடியில் போட்டு ஒரு கிளறி இறக்குனீங்கன்னா ஒரு அருமையான கேரளா ஸ்டைல் பைனாப்பிள் பச்சடி ரெடி. செம்ம டேஸ்டா இருக்கும். உங்க வீட்டுல ஏதாச்சும் விசேஷம் இருக்கும் போது, வீட்டுல கெஸ்ட் வரும்போது இதை செஞ்சு கொடுத்து பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். உங்களுக்கு நிறைய பாராட்டு கிடைக்கும். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இந்த அருமையான பைனாப்பிள் பச்சடியை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.